ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் கன்னிராசியை பற்றி பேச வந்துள்ளேன். கன்னிராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் பொது நிறமும் கொண்டவர்களா தான் இருப்பாங்க. எல்லா நேரத்திலையும் சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா அதை கேட்டுட்டு நீ சொல்றது சரிதான், ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வராது, அதனால நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்றதாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. அவங்க படிச்சாலும் சரி படிக்காட்டினாலும் சரி அவங்களுக்கு பிஹெச்டி படிச்ச அளவுக்கு அறிவு இருக்குங்க. மிகுந்த அறிவு உடையவங்க, மிகுந்த சந்தேக குணம் உடையவங்க, கொஞ்சம் சுயநலமாவும் இருப்பாங்க. இவங்க தன்னுடைய தகுதிக்கு மீறி குறைவாக இருக்கிறவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அளவாக தான் பேசுவாங்க. அப்படியே பேசினா கூட கொஞ்சமாக தான் பேசுவாங்க. கன்னி ராசியில பிறந்தவங்க பிரசித்தி கொட்ட குடும்பத்துல தான் பிறந்திருப்பாங்க. சமூக பழக்க வழக்கங்கள்ல அதிகமாக ஈடுபாடு இருக்குங்க. தன்னுடைய முயற்சி மூலம் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. சகோதர உறவு சிறப்பா இருக்காது. தனது புத்தி கூர்மையால ஜீவிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க. எந்த காரியத்திலையும் எந்த தொழிலையும் ஞானத்தை பெற்றிருப்பாங்க. இவங்க கிட்ட உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஏமாத்தி இவங்க கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் அபகரிச்சிருவாங்க. இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க மெதுவான சுபாவத்துடனும் அன்பு கலந்த பேச்சுகளினாலும் எதிர்காலத்துல சிறப்பை பெறுவாங்கங்க. இவங்களுக்கு இளம் பெண்ணினோட உருவம் அமைப்பு இவங்க கிட்ட இருக்கும். இவங்க அன்பு, பாசம், கருணை ஆகிய குணங்கள் நிறைந்திருக்கும். இந்த ராசிக்காரங்க எல்லாரையும் அனுசரிச்சு சிரிச்ச முகத்தோட தான் நகைச்சுவை உணர்வுடன் பழகக்கூடியவங்க தான் இவங்க. பழகுவதற்கு இனிமையானவர்கள் கூட சொல்லலாம். இவங்க கூர்மையான அறிவும் ஆழமான கருத்துக்களை உடையவர்களா இருப்பாங்க. கலை ஆர்வம் மிகுந்து இருக்கும். அன்புக்கும் பண்பிற்கும் அடிமையானவர்கள் என்று கூட சொல்லலாங்க. இவங்க விளையாட்டு மைதானம், கேளிக்கை விடுதி, கலையரங்கம் அருகில தான் இவங்க குடியிருப்பாங்க. பிற மனசை புண்படுத்தவும் மாட்டாங்க. சூழ்நிலைக்கு தக்க மாதிரி மனதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதேனும் ஒரு லட்சியத்தை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க. மனசுல ரகசியங்கள் அதிகமாக இருக்குங்க. பழிவாங்க எண்ணமும் இருக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. எப்போதும் நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. சுத்தத்தை மட்டும்தான் விரும்புவாங்க. பெரிய பிரச்சனைகளை இருந்து தீர்த்து வைக்கும் மத்தியஸ்தர்கள் கூட இவங்க சொல்லலாங்க. இவங்க சகிப்புத்தன்மை மிக்கவர்கள். எழுத்தாற்றல், வியாபாரம், அரசியல், ஜோதிடம் ஆகியவற்றிலெல்லாம் ஆர்வமா இருக்கும். ஆண் வாரிசுகள் மிக குறைவாதாங்க இருக்கும். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழுவாங்க. இவங்களை பொறுமையானவர்கள், நிதானமானவர்கள், நிரந்தரமான முடிவுகளை எடுப்பவர்கள், வேலை தள்ளி போடக்கூடிய குணம் உடையவர்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இவங்க கிட்ட சகிப்புத்தன்மை, கடினமான உழைப்பு, எல்லாரும் ஒரு அன்பு செலுத்துற குணம் இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்குங்க. இவங்க வீடு மனை லாபம் உண்டுங்க. விவசாயத்துல ஆர்வம் உண்டு. உணவு உண்பதுல ஆர்வம் அதிகம். எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கும் பழக்கம் இருக்குங்க. அதனாலதான் சரியான நேரத்துல முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. தாமதமாக தான் முடிவுகளை எடுப்பாங்க. ஆனா அதற்கான விளைவுகளை சந்திச்சிருவாங்க. பொதுவான ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, அரசு துறை, சுயதொழில், மருத்துவம், நீதி, தணிக்கை இந்த துறைகள்ல ஈடுபாடு இருப்பாங்க. கடிகாரம் போல ஒரே இடத்துல வேலை செஞ்சாலுமே வேலையினோட தன்மை மாறக்கூடுங்க. ஒரு முடிவு தீர்க்கமா இருக்க மாட்டாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க மனைவி இருக்கும் பட்சத்துல கணவரை நம்ப மாட்டாங்க. இதே கணவர் இருக்கும் பட்சத்துல மனைவியை நம்ப மாட்டாங்க. இந்த கன்னி ராசினோட உருவம் கன்னி பெண்ணாகுங்க. இவங்க அழகாக, கவர்ச்சியாக, இளமையாக வைத்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஆண்களாக இருந்தாலும் கூட சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தன்னை எப்போதுமே வசீகரத்துடன் தான் வச்சிருப்பாங்க. மகிழ்ச்சியான சூழலை தான் எப்பயுமே விரும்புவாங்க. இவங்க கிட்ட நகைச்சுவை பேசுகிற பழக்கம் இருக்குங்க. ரகசியத்தை மறைக்க தெரியாதவங்க இவங்க. இவங்க எந்த செயலிலுமே விழிப்போடு தான் இருப்பாங்க. இவங்களை அவ்வளோ விரைவில் யாருமே இவங்களை குழப்பி விட முடியாதுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எந்த செயலிலுமே உறவிலும் சரி அக்கறையான இருப்பாங்க. எதையுமே நுண்ணறிவுடன் தான் செயல்படுத்துவாங்க. மேலோட்டமான விஷயங்களை கண்டு ஏமாற மாட்டாங்க. பகுப்பாய்வு செய்வாங்க. ஆனால் தான் எடுக்கும் முடிவே நேர்மையானது அப்படின்னு உறுதிப்படுத்திக்குவாங்க. பரிபூரணவாதியாகவும் தான் இவங்க இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்க மற்றவங்களை விமர்சிப்பதில் முக்கியத்துவம் செலுத்துவாங்க. அது நகைச்சுவையானாலும் சரி, பாராட்டானாலும் சரி, தான் பேசக்கூடியதே நன்மை அப்படின்னு நினைத்து அதில் வம்பை இழுப்பாங்க.
இந்த கன்னி ராசி ஒரு உபயத்தன்மை அப்படிங்கிறதுனால அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது சிரிப்பாகவும் இருக்கலாம், அழுகையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நகைச்சுவையாக கூட இருக்கலாம். எந்த உணர்ச்சிகளுமே முக்கியத்துவம் தருவாங்க. தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி இலக்கில சரியான வகையில் பயணிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு கருத்துக்கு கூறுவதிலும் மற்றும் உரையாடுவதிலும் மிக திறமையானவர்கள் கூட சொல்லலாம். இவங்க தன்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து அடிக்கடி தன்னை நேரங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்னி ராசி தெற்கு திசை குறிக்கிறதுனால தான் இருப்பிடமாகட்டும், வீடாகட்டும், தொழிலாகட்டும் அனைத்துமே தெற்கு திசையாக இருந்தால் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இவங்க ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் மற்றவங்க செய்ய தயங்க வேலையை கூட இவங்க சிறப்பாக செஞ்சு பாராட்டு பெறுவர்களாக தான் இருப்பாங்க. இந்த கன்னிராசி வாதம் அப்படிங்கிறதுனால நம் உடல்ல முட்டிகள், எலும்பு சார்ந்த உடல்நிலை தொந்தரவு அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி சீரான சுவாசம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் இவங்களுக்கு உடல்நிலை வருங்க, உடல்நிலை பிரச்சனைகள் வருங்க. இந்த கன்னிராசி புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால புரட்டாசியில பிறந்தா சூரியன் இந்த இடத்துல இருக்கும். கலைகள் மூலமாக, தன்னுடைய பேச்சு திறமை மூலமாக அல்லது பாரம்பரிய மூலமாக முயற்சித்து கொண்டிருக்கும். முன்னேற்றத்துக்கு தக்க பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. இந்த கன்னிராசிக்காரங்க இருசக்கர வாகனத்தை போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது மாதிரி வாக்கிங் போகிறது, இந்த பறவைகள் விலங்குகள் மீதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த கன்னிராசினோட இடுப்புங்கிறதுனால கிட்னி மற்றும் குடல் பகுதி சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக முடக்குவாதம், செரிமான பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. ஒரு பெண் எப்படி மற்றவர்களை நயமாக பேசி எந்த காரியத்தையும் சாதிக்கிறாரோ அதே போலதான் இந்த கன்னிராசி அன்பர்களும் எந்த நேரத்திலும் தன் நயமான பேச்சினால தன்னுடைய செயல்களை வெற்றியாக மாத்திக்குவாங்க. ஒரு பெண் எப்படி தன்னை சுகமாக வைத்திருப்பதையும் அழகாக வைத்திருப்பதை விரும்புகிறாரோ அதே போல இந்த கன்னிராசி அன்பர்களும் தன் ஓய்வையோ தன்னுடைய வசீகர தோரணையும் உள்ளவராக மாற்றுவதில் குறிக்கோளாக இருப்பாங்க. ஒரு பெண் கோபத்தின் உச்சநிலைக்கு செல்லும் போது நிறைய உறவுகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல இந்த கன்னிராசி அன்பர்களும் பொறுமையாக இருந்தால் நிறைய உறவுகளை தன்னோட வச்சிருப்பாங்க. அதே அந்த கோபம் உச்சநிலைக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த உறவுகளை விட்டு விலகி செல்வதற்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கோபம் அதிகமாக வருங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. இந்த கன்னிராசியில பிறந்தவங்க பூமி ராசின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா பூமி உருண்டை பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அதே போல நிலையில்லாத தன்மை அது கன்னிராசியை தான் குறிக்கும். உடல் உறுப்புகள்ல வயிற்று பகுதியை குறிக்கிறதுனால அமைதியா இருப்பாங்க, ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. இது மலட்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தியசாலை, மருந்துகளை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம், மருந்துகளை கலக்கக்கூடிய இடம், துணிகள், உணவு வகைகள், கிழங்கு வகைகள் இதெல்லாம் இந்த கன்னிராசியை தாங்க குறிக்கும். இந்த கன்னிராசிங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காதுங்க. இவங்க எல்லாத்துக்கிட்ட சகஜமாக பழகுவாங்க. பேச்சினாலே மற்றவங்கள வசப்பட அளவுக்கு சக்தி கொண்டவங்களா இருப்பாங்க. படிப்பை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அடக்கமாக இருப்பாங்க, நிதானமாகவும் இருப்பாங்க. இதுவே கன்னிராசியில பிறந்தவங்க கூச்ச சுபாவம், அச்சம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. அதே போல இவங்க கிட்ட இருக்கிற சிறப்பு என்னன்னு சொன்னா இவங்களோட தோற்றத்தை வச்சு வயிறு இவ்வளவு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. இளமையான தோற்றம். அதனால தான் ஒருத்தருக்கு 7ல் புதன் இருந்துச்சுன்னா இளமையான மனைவி, இளமையான தோற்றம் கொண்ட மனைவி. என்னப்பா 50 வயசாயிருச்சு இன்னும் அப்படியே இருக்கிறியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இளமையா இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இவங்களுக்கெல்லாம் அபாரணமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. நீண்ட ஆயுளும் இருக்கும். இவங்க வங்கியில் டெபாசிட் செய்யலாம், வங்கியில் வேலைக்கு போகலாம். அப்போ புதன் சார்ந்த வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கன்னிராசியில பிறந்தவங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கிரிவலம் செல்வதும், மலையேறு கோயிலுக்கு செல்வதும், அல்லது நடைப்பயணம் போகக்கூடிய கோயிலுக்கு செல்வதும், அல்ல அங்க போயிட்டு அப்புறம் அங்க பிரச்சனை செய்யறதும், அடி பிரச்சனை செய்யறதும், கோயிலை வலம் சுற்றுவதும், இது போன்ற வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அது குறிப்பாக மலையேறு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுவது உறுதிங்க. இந்த கன்னிராசியில பிறந்தவங்க வேலைக்கு போய் கர்மாக்களை கழிப்பதற்காகவே இந்த உலகத்துல பிறப்பு எடுத்திருப்பாங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.